வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று உலக கவிதைகள் தினம். இந்த கவிஞர்களை நாங்கள் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. கூழுக்காக கவிபாடிய ஔவையாரை பார்க்கிறீர்கள், திருவள்ளுவரை பார்க்கிறீர்கள், பாரதியாரை பார்க்கிறீர்கள். இப்படி பெரும் புலவர்கள் எல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் கவிதைகள் மூலமாக. ஆகவே கவிதை என்பது ஒரு உணர்வின் ஊற்றாக வெளிக்கிளம்புவதுதான் கவிதை. அது சிந்தனை, உணர்வு, தெளிவு அத்தனையுமே தாங்கி வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மனித மனங்களின் ஒரு அனுபவம் ஆழமாக ஊடுருவி அது கவிதை வடிவாகவே வருகின்றது. அதாவது ஒரு பரந்த எண்ண கருத்து குறுகிய வடிவத்தில சொன்னால் அது கவிதையாக வருகின்றது. எங்கட கலாச்சாரம், அதாவது விழுமியங்கள், அதை விட நடக்கின்ற சம்பவம் அத்தனையுமே கவிதையாக ஒவ்வொரு மனிதன் மனங்களிலும் கொண்டு வரலாம். கவிதைகள் எளிமையானவை. நிச்சயமாக அந்த கவிதைகள் சின்ன சின்ன வடிவம் சிறப்ப பெறும். அன்பை பெருக்கு, அறிவை கூட்டு, இன்பம் துளிக்கிறது, இதயத்தில் மகிழ்வு. அப்படி சின்ன சின்ன கவிதைகள் கூட எங்களுக்கு சிறப்பான ஒரு வடிவங்களாக இருக்கின்றன. அன்பு, துயரம், நம்பிக்கை, தனிமை. எந்த நாட்டில் எந்த மொழியாக இருந்தாலும் அதில் கவிதை வடிவங்கள் இருப்பது வழக்கம். அதாவது அந்த உணர்வை கொண்டு வருகிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தால் ஷேக்ஸ்பியர் எழுதின கவிதை உலக புகழ் பெற்றது. என்னென்றால் அது காதல் கவிதை. அந்த நாட்டு காதலும், அந்த கால காதலும், இந்த கால காதலும் வேறுபட்டதாக இருந்தாலும் அவர் அழகாக கவிதையை செதுக்கிய விதம் மிக மனதை தொட்டது. எங்கட சுப்பிரமணிய பாரதியாற்ற கவிதையில பாருங்கள், அன்பு இருக்கு, சுதந்திரம் இருக்கு, வீரம் இருக்கு. அதுபோல ஷேக்ஸ்பியற்ற கவிதையில அன்பு தழுவிய ஒரு அணைப்பாக அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுபோல வீரம் செறிந்த உணர்வுகளையும் தரக்கூடியது பாரதியார் கவிதை. எங்கட கலாச்சாரத்தின் பிரதிபலிப்புகளும் இந்த கவிதைகள் தொனிக்கின்றன. இந்த ஒவ்வொரு நாட்டின் கவிதையும் அந்த சமூகத்தின் வாழ்வியல், மரபு, அதே நேரம் போராட்டங்கள் போன்றவற்றை கவிதைகளிலே வடித்து விடுவது உண்டு. இப்ப நாங்களும் எங்கட தாய் நிலத்தின் போராட்டத்துக்கு எத்தனை கவிதைகளை நாங்கள் படித்திருக்கிறோம். மண்மீட்பு போராட்டம் விண்முட்ட இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அந்த கண் போல நாங்கள் காக்கிற மண் விடியவில்லையே என்று நினைத்துக் கொள்வது வழக்கம். அந்த ரவீந்திரநாத் தாகூர் போல ஒரு ஆன்மீகத்தை அந்த கவிதைவால் கொண்டு வந்த ஒரு புலவராக அவரும் இருந்தவர். இப்படி பார்த்தோம்னா அந்த சமூக உணர்வை, வீர உணர்வை, சுதந்திர உணர்வை, அன்பை வெளிப்படுத்திய ஒரு நிலை இந்த கவிதைகளுக்கு இருக்கின்றது. கவிதைகள் வெறும் கற்பனை அல்ல. அதாவது வார்த்தைகளால் மட்டும் வடிக்கின்றது என்று நீங்க நினைக்க கூடாது. அது உருவகங்கள். அதாவது எங்கட மனதில ஒரு இமேஜின் இப்படி இருக்க வேணும். ஒலியில, ரிதத்தில, ஒரு ராகத்தில ஒரு அனுபவத்தை கொண்டதுதான் கவிதை. பாருங்க, நாங்க ஒரு கவிதைய படிக்கும்போது, அ அந்த கவிதை ஒரு உணர்வூட்டலாக ஒரு ஓச நயத்தோட வரைகள்ல அருமையாக இருப்போம். பாரதியார் எழுதின ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று அழகாகவே அவர் அந்த கவிதையை அவர் எழுதியிருந்தார் சின்ன பிள்ளைகளுக்கு. வட்ட வட்ட பந்து, வடிவான பந்து, தட்ட ஓடும் பந்து, தாவி குதிக்கும் பந்து. நாங்கள் எழுதின சின்ன பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த இதா இருக்கும். நல்ல நல்ல பூக்கள், நாங்கள் பார்க்கும் பூக்கள், வண்ண வண்ண பூக்கள், வடிவான பூக்கள் என்று இந்த குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக நாங்கள் எழுதி கொடுத்த பாடல்களும் நிறைய இருக்கின்றது, உண்மைதான். ஆகவே காலத்தை தாண்டியும் அந்த சக்தி நூற்றாண்டு கடந்தாலும் அந்த கவிஞர்களுடைய அந்த கவிதைகள் நிலைத்து நிற்கக்கூடியவை. அதே நேரம் காலம் கடந்தாலும் ஒரு பாதிப்பு எங்களுக்கு கவிதைகள் பால் தருகிறது. இப்ப சுப்பிரமணிய பாரதியார் அந்த விடுதலை கவிதைகளை செய்தார். இப்பவும் அந்த விடுதலை உணர்வு எங்களுக்கு இருக்கிறது தானே. அந்த உணர்வை பார்க்கும்போது பழமையான கவிதைகள் கூட இன்றும் பொருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற கவிதைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். உலக கவிதைகள் தினம் என்பது பொதுவாக உணர்வுகளினால உந்தப்பட்ட ஒரு மொழியின் இயல்பு நடைகளை குறிக்கின்றது. அது கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகவும் அழகும் அன்பும் ஆழமும் கலந்த ஒரு நெறியாகவும் இருக்கும். ஆதலால் தான் கவிதைகள் பாடுவோர் புலவர்கள் என்று அந்த காலத்துல போற்றி வைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அந்த மொழியில கலப்பு செய்த போர்த்துகேசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் காலங்களில
புலவர்கள் அதாவது அரசர்கள் புலவர்களை வளர்த்தார்கள். ஏனென்றால் எங்களோட மொழி அழிந்து விடக்கூடாது, அது ஆண்டாண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை பாடச் சொல்லியவர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர்கள் பண்டைய அரசர்கள். ராஜராஜ சோழன் எடுங்கள், பாண்டிய மன்னனை எடுங்கள், இவையெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த மன்னர்களாகவே இருந்தார்கள். ஆதலால் தான் நாங்களும் எங்களோட குழந்தைகளை கவிதை பாடம். கவிதை உணர்வின் ஊற்று, உள்ளத்தின் தெளிவு, அன்பின் வெளிப்பாடு, ஆழமான அறிவின் தூண்டல், நம்பிக்கையின் பிரதிபலிப்பு, நாளைய வாழ்வின் மகிழ்ச்சியான ஒரு தேடல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.